ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளென் செய்யும் வெளிதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கார்த்திகை மொத்தம் 29 நாட்களுங்க. நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் கார்த்திகை 3ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. கார்த்திகை 17ஆம் தேதி பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம். கார்த்திகை 18 பௌர்ணமி திதி வருகிறது. இந்த கார்த்திகை மாதம் சொன்னாலே சூரிய பகவான் விருச்சிகம் சென்று அது குரு பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார். நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய காலம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த கார்த்திகை மாதம் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். வாங்க ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசியில் ராகு பகவான் இருக்கார். இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு இவ்வளோ நாளாக குரு உச்சத்தில் இருந்தார். இப்போவும் உச்சத்தில் தான் இருக்கார். ஆனால் வக்ரம் ஆயிட்டார். கார்த்திகை 2ஆம் தேதி குரு வக்ரம். மற்றபடி உங்களுக்கு 7இல் கேது, ராசியில் ராகு, 7க்குடைய சூரியன் 10ஆம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கிறார். கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக உன்னதமாக இருப்பதால் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சூப்பரான பலனை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. கார்த்திகை என்று சொன்னாலே ஒவ்வொருவருக்கும் மனதில் வருவது என்னென்ன ஞாபகத்தில் வர்றது ஐயப்பன் தான். கார்த்திகை 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா கோயிலெலாம் ரொம்ப கொண்டாட்டமாக எல்லாம் நிறைய பேர் கோயிலுங்களில் ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டுப்பாங்க. கார்த்திகை 1ஆம் தேதி போட ஆரம்பிப்பாங்க. பக்தி பரவசத்தோடு அவங்க பஜனை பண்ணுறது, அவங்க பாட்டு பாடுறது, அவங்க ரொம்ப பக்தி, அதாவது ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளும் ஐயப்பனை கும்பிடலாமா, ஐயப்பன் கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஈடுபாடு வரும். அடுத்தது கார்த்திகை என்று சொன்னாலே இன்னொரு ஞாபகத்துக்கு வர்றது சோளிங்கர் மலை. சோளிங்கர் மலை அப்படின்னு சொன்னால் 2 மலை இருக்காங்க. பெரிய மலையில் யோக நரசிம்மர் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். சிறிய மலையில் அனுமன், அதாவது ஆஞ்சநேயர் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அவர் யோக நரசிம்மர், இவர் அனுமர் யோக ஆஞ்சநேயர். இவங்க வருஷம் பூரா யோக நிலையில் இருப்பாங்க. ஆனால் கார்த்திகை மாதம் மட்டும் கண்விழித்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார்கள் என்று சொல்கிறாங்க. அருள்பாலிப்பாங்க இந்த 1 மாதம் அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது. இதனால் இப்பொழுதைக்கு எல்லா மாதங்களிலும் கூட்டம் இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக நிறைய கூட்டங்கள் வரும். அதில் குறிப்பாக இப்போ ஒரு காலத்தில்
படியேறி போனோம் வயசானவர்களாக இருந்தாலும். இப்போ பார்த்தீங்கன்னா பழனியில் விச்சு ரோப்கார் மாதிரி இங்கே அரசாங்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக பயணிகளுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. பெரிய விசேஷம் அது. இப்போ வயசானவர்களும் போய் கோயிலுக்கு போய் நடந்து போக முடியாதவர்கள் விஞ்சிலையோ ரோப்கார்லேயோ போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கான ஒரு குழுப்பணம் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த சென்னை அருகில் இருக்க எல்லாரும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. இன்னொரு விசேஷம் அந்த மலையில் என்னன்னா, இந்த யோக நரசிம்மர் அவருடைய தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை பார்த்திங்கன்னா அந்த மன வலிமை இல்லாதவர்கள், மன சஞ்சலம் உடையவர்கள் இவங்கெல்லாம் கேட்டிங்கனாக்கா அவங்க முகத்தில் அவங்க தண்ணி சல்லுன்னு தண்ணி அடிப்பாங்க. அதாவது தண்ணின்னா அந்த தீர்த்தத்தை வாரி அடிப்பாங்க. அது உங்கள்கிட்ட பிடிச்சிருக்கிற பீடை, தரித்திரம், தோஷம், பில்லி, சூரியம், யாவல், இந்த பயம் இதெல்லாம் விலகி நல்ல ஒரு மன ரீதியாக நீங்கள் ஒரு ஆரோக்கியமாகி விடுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. சரி, வாங்க ராசிக்குள் செல்லலாம். இந்த ராசியில் ராகு இருக்கிறது ஒரு ஆசிலேஷன் மைண்டை கொடுக்கும். நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க, காலையில் எழுந்து வேறு ஒன்று செய்யலாமான்னு யோசனை பண்ணுவீங்க. பெரும்பாலும் ராசியில் ராகு இருந்தால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, எஸ்கேப் ஆகிடலாம், நல்லது நடக்கும். ஆனால் இங்கே இருந்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. எதையும் எடுத்தோமா முடித்தோமான்னு செய்ய மாட்டீங்க. நீங்கள் இன்னும் இதை விட பெட்டராக பண்ணணும், இன்னும் இதை விட பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்து காலத்தை விரயமாக்குவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகு கேது, ராசியில் ராகு 7 கேது இருக்கிறது கணவன் மனைவியிடையே ஒரு பிரச்சனை, பிரிவினையை ஏற்படுத்திவிடும். நண்பர்களிடையே ஒரு விரோதத்தை கொண்டு வரும். உறவினர்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உறவினர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூக உறவு இருக்காது. இப்படி இந்த ராகு கேது பிடியில் இருப்பதால் நீங்கள் ராகுவை வழிபாடு செய்ய வேண்டும், கேதுவை வழிபாடு செய்ய வேண்டும். ராகுவுக்கு ஓம் அமிர்த ராகுவே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள், 1008 தடவை சொல்லுங்கள். கேதுவுக்கு ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஒரு 1008 தடவை சொல்லுங்கள். கவுண்டிங்லாம் பண்ண வேணாம், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அது 508 இருந்தாலும் பரவாயில்ல, 5008 இருந்தாலும் பரவாயில்ல. வைப்ரேஷன் நிச்சயமாக உண்டு. மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். உத்தியோகஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படிங்க சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறார். சூப்பர். ஏன்னா கார்த்திகை மாதனால சூரியன் விருச்சிகத்துக்கு வந்துடுவார். செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார், 20 நாள் ஆட்சி பீடத்தில் இருக்கார் விருச்சிகத்தில். குரு பார்வையில் இருக்கார், குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. புதன் கடைசி 10 நாள் வந்துடுறாரு. சுக்கிரன் கடைசி 20 நாள், 10ஆம் தேதிக்கு பிறகு, கார்த்திகை 10ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் விருச்சிகத்துக்கு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். அப்போ 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பாகிடுதுங்க. 10க்குடையவன் செவ்வாய் ஆட்சி பெறுவதே சிறப்பு, குரு பார்வை பெறுவது இன்னும் சிறப்பு. அப்போது செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும், அதை குறிப்பாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொழிலில் வளர்ச்சியை பார்க்கலாம். ஏன்னா 10ஆம் இடம் இல்லை, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு சாதாரணமாக இருக்காது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பு வருமானத்தை பெறக்கூடிய காலம். இந்த செவ்வாய் 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அவர் நீச்சம் பெற்றுட்டார். அது உச்சம் பெற்று வக்ரம் பெற்றாலும் நீச்ச பலனை தருவார். இருந்தாலும் குரு பார்வை கோடி புண்ணியம். அப்போ 10ஆம் இடம் அப்படின்னாக்கா சிறந்து விளங்குகிறது. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம். வேலை பளு இருக்காது. நம்பர் 1.
நம்பர் 2 என்னன்னா, நீங்கள் என்னெல்லாம் சலுகை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அதெல்லாம் காரியம் நிறைவேறும். ட்ரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணுறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணீங்க, ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு சிலர் லோன் ஃபெசிலிட்டிஸ்க்காக காத்திருப்பீங்க, லோன் கிடைக்கும். இப்படி உங்களுடைய சலுகைகள் அனைத்தும் கிடைக்க பெறுவீர்கள். எல்லாம் பதவி உயர்வுன்னா என்ன சாதாரண விஷயமாங்க. உங்களுக்கு பெரிய இந்த ராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்குமோ அவங்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் இந்த காலத்தில். ஏன்னா பதவி பூர்வ புண்ணியெல்லாம் லிக்தே அந்த முதல்ல சொல்லுவாங்க அந்த ஜோசியம் எழுதும்போது. அது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாத்த விட பதவியை தான் ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க. ஏன்னா பதவி இருந்தாலே எல்லாமே வந்துடுது, புகழ் வருது பாருங்கள். ஆசிரியர் ஐயா அப்படின்றாங்க. ரெண்டாவது இங்கே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கவர்மெண்ட்டில் சூப்பரண்ட்டாக இருக்கிறீங்க, இப்போ மேனேஜராக இருக்கிறீங்க அப்படின்னா மேனேஜர் சூப்பரண்ட் அப்படின்னு ரொம்ப அங்கே அலுவலகத்தில் மட்டும் இல்லை, வெளியில் கூட அவர் ஆஃபீஸ் சூப்பரண்ட்டுங்க அவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை சமூகத்தில் கிடைக்கப் போகிறது. இது பெரிய விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் சார்ந்த தொழில் பண்ண காரகத்துவம் இருக்குது பாருங்கள். செங்கல் சூளை வச்சு நடத்துவாங்க சில பேர், சூப்பராக வருமானம் வரும். அதாவது செவ்வாயினுடைய காரகத்துவம் பார்த்திங்கன்னா செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய தரகர்கள், புரோக்கேஜ் பண்ணக்கூடியவர்கள், இவங்க அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான காலம் இது மட்டுமா? விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரியும் நண்பர்கள், ரசாயன தொழில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ப்ரைவேட் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டி, உங்களுக்கெல்லாம் கூட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, நல்லது நடக்கும். சலுகைகள் அனைத்தும் காத்திருக்கிறது. சூரியன் பாருங்கள், உங்கள் ராசிக்கு 7 கூடிய சூரியன் 10ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மனைவி சார்ந்த வழியில் உங்களுக்கு யோகங்கள் வரும், ஆதாயங்கள் கிடைக்கும். மனைவியே கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். மனைவி வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். ஸோ லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் சலுகைகள் கிடைக்கும். இல்லை சொந்தமாக தொழில் கடைக்கண்ணி வச்சுருக்கிறாங்க, தொழில் பண்ணுறாங்க, வர்த்தகம் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஒரு ஏஜென்சி மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானத்தை பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை. பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ஸோ தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, கணவன் மனைவி என்னுடைய நிலை, ஸ்டேட்டஸ் உயருதல், பதவி உயர்வு, இது போல் ஸ்டேட்டஸ் உயருதல், அந்யோன்யமாக ஆதாயமாக இருத்தல். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சுக்கிரனே அங்கே இருக்கிறார். ஒரு 4க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன், பாக்கியாதிபதி சுக்கிரன் 20 நாள் அங்கே விருச்சிகத்தில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ சுக்கிரனுடைய காரகத்துவம் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, மற்றபடி சினிமா துறையில் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு சிறப்பான காலம். அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நடிகர்கள்லாம் இருப்பாங்க, பின்னணி பாடகர்கள் இருப்பாங்க, மியூசிக் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஏன் அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கும் பொற்காலம் என்று சொல்லலாம். இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவாங்க, பெயிண்டர்ஸு, அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், ஆர்டிஸ்ட்டு, ஏன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் எல்லாம் வருது பாருங்கள். புதன் கடைசி 10 நாள் அங்கே வந்துடுறார் 10ஆம் இடம். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் 20 நாள், அதுவே சூப்பர். கடைசி 10ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம். நல்ல சாதிக்க போகிறீங்க.
ஆனாலும் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, 7ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கார், ஆனால் 7ல் கேது இருக்கார். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. நண்பர்களால் பிரச்சனை வரும். கூட்டு தொழில் பண்ணுற இடத்துல கூட்டாளிகள் அவங்க நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, தான் தோண்டித்தனமாக நடந்துப்பாங்க. அது பிரச்சனை பெருசாகிடும். அதனால் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். துர்கையை வழிபாடு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். 2ஆம் இடத்தை 10ஆம் இடத்தை பார்த்தோம், வலுத்து இருக்கு. அப்போ 2ஆம் இடம் அப்படின்றது ரொம்ப சூப்பர் தானே. அப்போ 2ஆம் இடம் நல்ல வருமானம் வரும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் எல்லாம் ஏற்பட போகிறது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு மாதம். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய ஒரு நேரம். 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வையில் இருக்கார். ஒரு சிலர் வீடு கட்ட, வீடு வாங்க, பிளாட்டு வாங்க, வீடு புதுப்பிக்க, இது ஏதாவது ஒரு அபிலாஷையை கண்டிப்பாக நிறைவேற்றிங்க. 12ல் குரு பார்வையில் இருக்கிறதால உங்களுக்கு சுப செலவுகளே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு இந்த ராசி அன்பர்கள் ஒரு 4 நாள் சந்திராஷ்டமம் வருதுங்க. அதாவது கார்த்திகை 1ஆம் தேதியே சந்திராஷ்டமம், கடைசி 27, 28, 29 சந்திராஷ்டமம். இது சந்திராஷ்டமம்னு நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க. வேலை பார்க்குற இடத்துல சோதனமாக நினச்சிப்பீங்க. யாராவது பிரச்சனை பண்ணணும்னு வராங்கன்னா நீங்கள் அலர்ட்டாக இருந்து பிரச்சனையை தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.